ஹலோ கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து வெறும் ஷார்ட்ஸ் வீடியோலேயே பேப்ளேட் ரிவ்யூஸ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா லாங் வீடியோ போட்டால் வியூஸே போக மாட்டேது. ஸோ ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் வீடியோவாகவே போடலான்னு இருக்கேன். அது பேப்ளேட் ரிவ்யூ ஷார்ட்ஸ்லேயே போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேப்ளேட்டோட இது பார்க்க போகிறோம்னா ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா பிளேஸ் ராக் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேப்ளேட் தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதோட லேயரை பற்றி பார்த்துடலாம். இதோட லேயர் வந்து இதான் இதோட லேயரு. ஸோ ஆரஞ்சு கலரில் நல்லா நெருப்பு எரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டிஸ்க்கு. இதுக்கு வந்து 4 டிஸ்க்கு, அதான் இந்த நம்பர் வந்து 4ன்னு போட்டிருக்கணும். பட் வந்து நம்மக்கிட்ட அந்த டிஸ்க் இல்லை. நம்ம லாட்டில் வரும்போது அந்த டிஸ்கே இல்லை நம்மக்கிட்ட. ஸோ அதனால் நம்ம 5 அப்படின்னு இருக்க ஒரு டிஸ்கை அந்த ஷீல்டோட போட்டிருக்கோம். ஸோ அடுத்து இது ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேடுன்றதுனால ஸ்டாமினா டிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டப்புன்னு இது பண்ணிவிட்டு, அதாவது அசம்பிள் பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். ஐயோ இதுனே வருது. அசம்பிள் பண்ணிவிட்டு பேட்டில் விட்டுருவோம். விட போகிறோம். 3, 2, 1 லெட்ஸ். இது கூட யாரை இறக்க போகிறோன்னா நம்மளோட கெனிசிஸ் வால்ட்ரேட்டர் தான். 3, 2, 1 லெட்ஸ். இவன் சென்டர்லேயே தான் சுற்றுவான். ஏன்னா அவன் ஸ்டாமினா டைப்பு. நம்ம கெனிசிஸ் தான் அட்டாக் டைப் பண்ணுறதுனால வெறுன்னு சுற்றுறான். அந்த ரீபூட் ட்ரைவ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எவ்வளோ லேட்டாக விட்டாலும் இவன் தான் ஜெயிப்பான். ஸோ மறுபடியும் விட்டு பார்த்துக்கலாம். 3, 2, 1 சண்டை மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த பேப்ளேட்டோட ரிவ்யூ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேனோவா எக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து நிறைய பேப்ளேட் ரிவ்யூவை ஷார்ட்ஸ்லேயே போடுவேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. டாட்டா.